நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனார். முன்ன வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்காக வெளிநாட்டு ஊழியர்களுக்காக சிங்கப்பூர் போட்டிருக்க சில முக்கியமான ரூல்ஸை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட உரிமைகளை தராத கம்பெனிகளில் கேட்டு வாங்க முடியும். அப்படியே அவங்க உங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேராக எம்ஓஎம்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன விதிமுறைகள் ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்காக எம்ஓஎம் போட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்காக தான் போகிறோம். அப்படி இருக்கிறப்ப அந்த சம்பளத்தை சரியான டைமில் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படி கொடுத்தா தான் நம்ம அந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும். வீட்டில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் அவங்க பார்க்க முடியும். ஒரு சில கம்பெனிகள் சம்பளத்தை லேட்டாக கூட கொடுப்பாங்க. ஸோ சிங்கப்பூரில் எம்ஓஎம் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேசிக் சேலரி இருக்குது பார்த்தீங்களா, அது கம்பெனிக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களோட பேசிக் சம்பளத்தை 7ஆம் தேதிக்குள்ளார, இப்போ லாஸ்ட் மந்த் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஜனவரி மந்த் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டிசம்பர் மந்த் இருக்குது பார்த்தீங்களா, டிசம்பர் மந்தோட ஃபுல் மந்த் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதோட பேசிக் சம்பளத்தை கண்டிப்பாக 7ஆம் தேதிக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு ஆகணும். இதுதான் சிங்கப்பூரில் எம்ஓஎம்மோட ரூல்ஸு. அப்படி போடலை 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி ஒரு சில கம்பெனிலாம் ரொம்ப லேட்டாக கூட போடுவாங்க. அந்த மாதிரி லேட்டாக போட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்ஓஎம்மில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு கம்பெனி தராத சம்பளத்தை நீங்கள் அங்கே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எம்ஓஎம் வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறைய எல்லாருமே பணம் கட்டி தான் போகிறோம். ஓகேங்களா? ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கட்டுற பணம் ஏஜென்ட்டுகளுக்கு தான் போய் சேருதே ஒழிஞ்சு கம்பெனி ₹1 கூட வாங்காது. ஓகேங்களா? கம்பெனிக்கு ₹1 கூட போய் சேராது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பணம் கட்டுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை ஏஜென்ட் தான் எடுத்துக்குவாங்க. மற்றபடி உங்களுக்கு ஐபி அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எஸ்ஓசி அப்ளை பண்ணுவாங்க, அதே மெடிக்கல், இது எல்லாத்துக்குமே கம்பெனி தான் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கம்பெனி உங்கள்ட்ட இதுக்கு மெடிக்கலுக்கு காசு கொடு, இதுக்கு காசு கொடுன்னு கேட்டால் ரூல்ஸ் படி அதெல்லாம் கேட்கக்கூடாது. உங்கள்ட்ட ஐபி அப்ளை பண்ணுறதுக்கு காசு, லெவி கட்டுறதுக்கு காசு, இது மாதிரி எதுக்குமே உங்கள்கிட்ட காசு கேட்கக்கூடாது. கம்பெனி அமௌண்ட்லேருந்து தான் கட்டணும். ஓகேங்களா? 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிகள் நம்ம இப்போ ஒரு வருஷம் விசால போவோம், அடுத்தது நமக்கு ரினியூவல் தருவாங்க. பர்மிட் முடிகிற டைமில் திருப்பி ரினியூவல் பண்ணுவாங்க. அப்படி ரினியூவல் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ்கிட்ட இருந்து காசு கேட்பாங்க. இவ்வளோ காசு கொடு, அப்போ தான் உனக்கு ரினியூவல் தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில கம்பெனிகள் செய்கிறாங்க. அது கண்டிப்பாக அது தவறான விஷயம். அப்படி செய்யவே கூடாது. ரினியூவல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஓகேங்களா? காசு நீங்கள் கொடுக்கக்கூடாது, நீங்கள் கொடுக்கவும் தேவையில்லை. அப்படி ரினியூவலுக்கு காசு கேட்குறாங்க அப்படின்னா அது தவறான விஷயம். எம்ஓஎம் ரூல்ஸ் படி உங்கள்கிட்ட ரினியூவலுக்கு காசு கேட்கக்கூடாது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸு 4வது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் லீவு போடுவீங்க. ஓகேங்களா? உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டரை போய் பார்க்கணும், எம்சி போடுவீங்க. அப்படி போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்டர் கம்பெனிக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட தான் நீங்கள் போய் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பணம் எதுவும் பே பண்ண தேவையில்லை. கம்பெனியில் எம்சி சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த சீட்டை வச்சு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வந்துடலாம். மருந்து மாத்திரை உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க, அதை கம்பெனியில் கிளைம் பண்ணிக்குவாங்க. அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி எம்சி உடம்பு சரியில்லை நீங்கள் எம்சி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் லீவு தான். அது எம்சி அப்படின்னாவே மெடிக்கல் சர்டிஃபிகேட். அந்த எம்சி சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிறத டாக்டர் செக்அப் பண்ணிட்டு அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு உங்களோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து உங்களுக்கு லீவு தருவாங்க. மெடிக்கல் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீவ் தருவாங்க 1 நாளா இல்லை 2 நாளா அந்த மாதிரி தர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீவு அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நீங்கள் எம்சி சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கம்பெனியில் கொடுத்துடணும். எத்தனை நாள் டாக்டர் கொடுத்துருக்காங்களோ அப்போ 2 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 நாள் நீங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுத்து அந்த மாத்திரையை கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு உடம்பை சரி பண்ணிக்கலாம். அந்த 2 நாளைக்கும் பேசிக் சம்பளத்தை கம்பெனி கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஓகேங்களா? அந்த 2 நாளைக்கும் உங்களுக்கு உங்களோட சம்பளம் பேசிக் சம்பளம் ஓவர் டைம் தரமாட்டாங்க. பேசிக் சம்பளத்தை கம்பெனி கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டைம் உங்களை நிறையா பார்க்க சொல்கிறாங்க, ரொம்ப அதிகமாக பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது உங்களோட பேசிக் ஒர்க்கு பார்த்து தான் ஆகணும். ஓவர் டைம் அதிகமாக பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா உங்களால் பார்க்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் எம்ஓஎம் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஓவர் டைம் பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் இல்லாமல் அதிகமாக ஓவர் டைம் பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக உங்களுக்கு சரியான ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மாதத்துக்கு டோட்டலாகவே 72 ஹவருக்குள்ளார தான் நீங்கள் ஓவர் டைம் பார்க்கணும். அதை விட அதிகமாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது எம்ஓஎம்மோட ரூல்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே எம்ஓஎம்மோட ரூல்ஸு. இது எல்லாத்தையும் வந்து எல்லா கம்பெனிகளும் சரியாக ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சண்டே பப்ளிக் ஹாலிடே, இந்த 2 நாள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வேலை செய்ய சொல்லி எந்த கம்பெனியும் வற்புறுத்தக்கூடாது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸு. அதாவது இப்போ நீங்கள் சாட்டர்டே வந்துட்டு ஒர்க்கு முடிஞ்சு வரீங்க, வாரத்தில் 6 நாள் வேலை பார்க்குறீங்க, சண்டே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கம்பெனியில் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, நீ கண்டிப்பாக வேலைக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு கம்பெனி உங்களை வற்புறுத்தக்கூடாது. சண்டேயும் பப்ளிக் ஹாலிடேயும் வேலை செய்வது அப்படிங்கிறது உங்களோட இது. ஓகேங்களா, நீங்கள் நினச்சா வேலை பார்த்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு நீங்கள் வேலை பார்க்காம இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சண்டேயும் பப்ளிக் ஹாலிடேயும் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளமும் பேசிக் சம்பளத்தை விட அதிகமாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறது எம்ஓஎம்மோட ரூல்ஸ். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓவர் டைமுக்கு கண்டிப்பாக வந்துட்டு 1.5 அவங்க சேலரி வந்து, அதாவது இப்போ பேசிக் சேலரி இல்லாமல் பேசிக் சேலரி மட்டும் கொடுக்கக்கூடாது, 1.5க்கு மேலே தான் கொடுக்கணும், அதுக்கு கீழே கொடுக்கக்கூடாது அப்படின்றது எம்ஓஎம்மோட ரூல்ஸ். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க் பர்மிட் வந்து இப்போ நீங்கள் வந்து 1 இயர் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒர்க் பர்மிட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து சரி நான் கட் பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான விமான டிக்கெட், உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து கண்டிப்பாக கம்பெனி தான் வந்து போடணும். ஓகேங்களா, உங்கள் இதில் வந்து போடக்கூடாது. நீங்கள் பர்மிட் முடியாமல் பாதியில் ஒரு 6 மாதம் 7 மாதம் இருந்துட்டு போகிறீங்க, பர்மிட் வந்து டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் உங்கள் டிக்கெட்டை போட்டுக்கணும். அதே டைமில் உங்களுக்கு பர்மிட்டை முடிஞ்சிருச்சு, நான் வந்து பர்மிட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் கம்பெனி வந்து கண்டிப்பாக டிக்கெட் போட்டு கொடுக்கணும். உன் காசில் டிக்கெட் போட்டுக்கோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் எம்ஓஎம்மில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த எல்லா ரூல்ஸையுமே இந்த ரூல்ஸையும் வந்து எந்த கம்பெனியும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாவே நீங்கள் தாராளமாக எம்ஓஎம்மில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, இப்போ நீங்கள் இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட வந்துட்டு முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட். ஓகேங்களா. அந்த பாஸ்போர்ட்டை வந்துட்டு எந்த கம்பெனியும் ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது, அதுதான் எம்ஓஎம்மோட ரூல்ஸ். ஓகேங்களா. எந்த கம்பெனியுமே உங்களோட பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பாஸ்போர்ட்டை இப்போ அரபு கண்ட்ரிலலாம் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க, ஒரு சில பேருக்குலாம் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க அப்படி இப்படிம்பாங்களா, அந்த மாதிரிலாம் எந்த தவறும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பாஸ்போர்ட்டு உங்கள் கையில் தான் இருக்கணும். ஓகேங்களா. எப்போயுமே உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றதா எம்ஓஎம்மோட ரூல்ஸு. ஆனால் நிறையா கம்பெனி வந்து இதை வந்து சரியாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்போர்ட்டை தொலைச்சிருவீங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக சில கம்பெனிகள் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா. மற்றபடி வேறு எந்த எண்ணமும் கிடையாது. பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்றதுனால வாங்கி வச்சுக்கிறாங்க. அதே டைமில் இல்லை பாஸ்போர்ட்டை நானே வச்சுக்கிறேன் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் கம்பெனி உங்கள்கிட்ட வற்புறுத்தி பாஸ்போர்ட்டே கேட்கக்கூடாது அப்படிங்கிறது எம்ஓஎம்மோட ரூல்ஸ். ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான ரூல்ஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ரூல்ஸ் கம்பெனிக்கு சொன்னல, நமக்கான ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்பெனியில் வந்து இப்போ அந்த கம்பெனியோட நேம் இருக்கும், உங்கள் பர்மிட்டில் உங்களுக்கு பர்மிட் கொடுத்துருவாங்க, ஐபி இருக்கும், அதில் அந்த கம்பெனியோட நேம் இருக்கும், அந்த கம்பெனியோட அட்ரஸ் இருக்கும், உங்களுக்கு என்ன வேலை அப்படின்றத அந்த கம்பெனியில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ ஜென்ரல் ஒர்க்கரு, டிரைவர் கம் ஒர்க்கரு, இந்த மாதிரி நிறையா வேலை இருக்குது, வெல்டரு, இந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா. அந்த பர்மிட்டில் என்ன ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க்கை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அந்த பர்மிட்டில் என்ன கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனியில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். வேறு வெளியில் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடாது. பார்ட் டைம் ஜாப் பார்க்குறதுக்கோ இல்லை வேறு கம்பெனியில் போய் இந்த பர்மிட்டில் இருந்துக்கிட்டு இந்த கம்பெனி பர்மிட்டில் இருந்துட்டு வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறது சட்டப்படி குற்றம். அப்படி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா எம்ஓஎம் வந்து உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஊருக்கு தான் ஏற்றுவாங்க. ஓகேங்களா. வச்சே பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து உங்களை ஊருக்கு ஏற்றிடுவாங்க. திருப்பி உங்களால் சிங்கப்பூரே போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டோம். அடுத்தது ஒர்க்கர்ஸுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எல்லாமே கம்பெனிக்கான ரூல்ஸை சொன்னேன். அடுத்த வீடியோவில் ஒர்க்கர்ஸ்க்கான ரூல்ஸு என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.